Hi friends, welcome to Unlimited Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான பூரியும் வித்தியாசமான முறையில் குருமாவும் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா Subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாத்திரத்துல நம்ம பூரி மாவு பிணையிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவு ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவை லேசாக தண்ணியில் கரையிற மாதிரி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், லேசாக ஊறிடுச்சு. அளவு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம பூரிக்கு நல்ல மாவு நல்லா பிசையணும். பிசைஞ்சால் தான் நல்லா மொறு மொறுன்னு வரும், பஃப்னு நல்லா பஃபியாக வரும். இப்போ அதே ஒரு கப் அளவு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு நல்ல கலர் கொடுக்கும், ஒயிட் கலரில் வரும். நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ஒயிட்டு ப்ரௌன் ஆகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கேவும். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக பிசையணும். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஈர துணி வெள்ளை துணி எடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ குருமாவுக்கு ரெடி பண்ணலாம். நான் இப்போ ஒரு தேங்காய் சீல், ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூடு, தேவையான அளவு சோம்பு, இது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அங்கே குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடேறினதும் நம்ம எண்ணெய் ஊற்றலாம். தாளிக்கிறதுக்கு அளவா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் நேராக கீறி வச்சுருக்கேன், அதை போடலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குருமா, ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம மசால் பொடி, கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். நான் இப்போ உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அந்த தக்காளியை போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால தக்காளி நல்லா வதங்கிரும். பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே பச்சை மிளகாய் போடணும், நான் போடலை, ஆனால் இப்போ போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய்ச்சல், சோம்பு, ஒரு பச்சை மிளகா, வெள்ளைப்பூடி, இஞ்சி அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு குருமா எவ்வளோ கிரேவியாக வேணுமோ அவ்வளோ கிரேவியாக வச்சுக்கோங்க. தண்ணி அதை அளவு ஊற்றிக்கோங்க. நான் எங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம உருளைக்கிழங்கை ஏற்கனவே நான் வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன்.
தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கிரேவியை. நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் வெங்காயம் வதக்குறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டேன். இப்போ மொத்த கிரேவிக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கலர் தேவை அப்படின்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் தூள் போடுறேன். இல்லை கலர் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை குருமாவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசித்த உருளைக்கிழங்க குருமாவோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு குருமா சரியாக வந்துடுச்சு. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சாலே நல்லா திக்காக வந்துடும். ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். உள்ள கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கும். சுவையான பூரி குருமா ரெடி. பாருங்கள் ரொம்ப சிம்பிளான வேலை தான். நம்ம கரம் மசாலா எதுவுமே சேர்க்கலை, மசால் பொடி எதுவுமே சேர்க்கலை. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பூரி எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிற மாவை ஒரு சின்ன உருண்டையாக எடுக்கிறேன். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ லேசாக கையில் மாவு தூவி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நான் ஏற்கனவே எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பூரி மாவு எடுத்து உள்ளே போடுங்க. மாவு நல்லா மிதந்து வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் போட்டது மிதந்து வந்துருச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூரி போட்டோம்னா நல்லா உப்பெல்லாம் வரும். நான் பரத்தி வச்சுருக்கிற உருண்டையை போடுறேன். சூப்பரான பூரி ரெடி. அப்படியே நம்ம வச்சுருக்கிற மிச்ச மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம போட்டவுடனே கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் லேசாக தவற விட்டுட்டேன். இது லைட்டாக தான் உப்பெல்லாம் வந்திருக்கு. சூப்பரான உப்பலான பூரி ரெடி. சுவையான வித்தியாசமான கரம் மசால் எதுவுமே சேர்க்காத குருமா ரெடி.
இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.